இந்த முட்டையை பாருங்க, டைனோசர் முட்டை மாதிரியே இருக்குல்ல. கோழிக்குள்ள முட்டையை வச்சு ரொம்ப வித்தியாசமான சூப்பரான ஈவினிங்ஸ்ல கோழிக்குள்ள முட்டை எப்படி இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க சாப்பிடாத டேஸ்ட்ல இருக்கும். இப்போ நம்ம கோழிக்குள்ள முட்டை எப்படி செய்யணும் பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கனுக்கு 3 முட்டை வீதம், 1 கிலோக்கு 12 முட்டை எடுத்துருக்கோம். நீங்க அரை முட்டையை வெட்டி 24 பேர் கூட சாப்பிடலாம். உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க, அசந்து போவாங்க. வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 கிலோ சிக்கனை கட்டையில நல்லா கொத்தி கைமா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். முட்டையை வேக வைக்க தண்ணி, 12 முட்டையை அடுக்கிக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு, நல்லா வேகட்டும். முட்டை வெந்துருச்சு, இப்போ எடுத்து உரிச்சு வச்சுக்கலாம். முட்டையை ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க, ஒரு 5-6 நிமிஷம் வேக வச்சு சாஃப்டா எடுத்துக்கங்க. ஏன்னா ஃபைனலா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். அதனால தான் இந்த ரெசிபிக்கு முக்கியமானது சிக்கனை ரெடி பண்றதா. இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ண போறோம், கொஞ்சம் கவனமா பாருங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் 50 ml. எண்ணெய் சூடானதும் சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், 4 வெட்டி வச்ச பச்சை மிளகாய், லைட்டா வறுத்ததும் 4 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஓரளவு வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம் நல்லா வாசம் போக வதக்கி 1 கிலோ போன்லெஸ் சிக்கனை போட்டுக்கலாம். இதுக்கு மேல மஞ்சத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா ட்ரையா வேகட்டும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். நம்ம ஃபைனலா கோட்டிங்க்கு பிரெட் கிரம்ஸ் பயன்படுத்துவோம். பிரெட் கிரம்ஸ் அப்படினா ரஸ்க் தூள் தான். யாரும் குழப்பிக்க வேணாம். உங்க வீட்ல யாராவது அவிச்ச முட்டை சாப்பிடாதவங்க கண்டிப்பா அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணுவாங்க, அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. இப்போ நம்ம சிக்கன் கைமாவை அரைச்சு முட்டையில தடவிக்கலாம். வாங்க மிக்ஸியை எடுத்து ஆறுன கைமா மசாலாவை போட்டு அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சுக்கணும். இப்ப கையில லைட்டா எண்ணெய் தடவி ஓரளவு கைமா மசாலாவை எடுத்து தட்டி நடுவுல அவிச்ச முட்டையை வச்சு இந்த மாதிரி சுத்தி கோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா முட்டையும் ரெடி பண்ணிக்கங்க. இப்போ 100 கிராம் மைதா மாவு, 50 கிராம் கார்ன்ஃப்ளோர் மாவு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு போட்டு ஒரு தட்டில் பெரட்டி வச்சுக்கலாம். அதே போல பிரெட் கிரம்ஸ் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கங்க. அப்புறம் 4 முட்டையை உடைச்சு ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம். இப்போ கடாயை வச்சு அலையாத்தி எண்ணெயை ஊற்றி கோட் பண்ண முட்டையை மைதாவோட ஒரு பெரட்டி முட்டையை முக்கி பிரெட் கிரம்ஸ்ல போட்டு அதை அப்படியே எடுத்து எண்ணெயில வச்சு சும்மா பொன்னிலோ பொரிச்சு எடுத்தோம்னா ஆகா சுவையான கோழிக்குள் முட்டை ரெடி. இப்ப கறி முட்டையை எடுத்து ரெடி பண்ண மாவுல பெரட்டி அதை அப்படியே முட்டையில ஒரு முக்கி அப்புறம் ரஸ்கு தூள்ல ஒரு பெரட்டி வச்சுக்கலாம். கடாயை எடுத்துக்கலாம். அலையாத்தி கடலெண்ணெய் 3/4 லிட்டர். எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்ல வச்சு கறி முட்டையை பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி லுக்கில் வரணும். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், சுவையான கோழிக்குள் முட்டை ரெடி. கோழிக்குள் முட்டை ரெடி ஆச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே வித்தியாசமா அருமையா இருந்துச்சு. கண்டிப்பா இதை உங்க குழந்தைங்க செஞ்சு கொடுங்க, ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.